நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனலிஸ்ட்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன? நம்ம அந்த லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஜோன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன குடுத்துட்டு பிரேக் ஆயிருக்கு 1. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22,200 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் ஒருவேளை டவுன் ஆனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் இந்த ஹை. அடுத்தது ஒருவேள அந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் இந்த ஹை. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இங்க வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்லயும் மார்க்கெட் தடுமாறலாம். ஒருவேள புல் பேக் ஆனால். சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குன்னு நம்ம டிரா பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜோன்ல என்ன நடந்திருக்குங்கிறத பிரைஸ் ஆக்ஷன பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு கிராக் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ராங்கா கிராக் ஆகல. ஸோ இந்த இடத்துல இன்டர் டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணா தான், கீழ பிரேக் ஆகி போகுமா? அல்லது பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சலுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது, ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் புல் மூவ் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. நியூ ஹை கூட போகலாம். அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜோனா வந்து இந்த ட்ரெண்ட் லைனும், இந்த ஜோனும் இருக்கு. ஸோ ஒருவேளை நியூ ஹை போனா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் 27,000 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தா, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இந்த ட்ரெண்ட் லைனும், இந்த ஜோனும் 26,200ம் அதையும் தாண்டுனா 27,000 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஹை பிரேக் பண்ணா. டெக்னிக்கலா பார்க்குறேன். ஸோ வேர்ல்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தி நான் சிந்திக்கல. டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி நான் போறேன் அவ்வளோதானே தவிர, ஸோ டெக்னிக்கல் இதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணா, நியூ ஹை கூட போக சான்சஸ் இருக்கு. அப் டூ 27,000. ஓகே. ஸோ அது நடக்குமா நடக்காதாங்க இன்டர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். இந்த இடத்துல இந்த லோவ பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. ஸோ இந்த லெவல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,200. இதன் பிறகு ஒரு வேள கன்டினியூவா டவுன் மூவ் குடுத்தால் 21,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பார்ப்போம். இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன மாரியான ஜோன குடுக்குது? எந்த லெவல்ல பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு? எந்த லெவல்ல பிரேக் பண்ணா நம்ம எப்படி போகலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 1 ஹவரா ஃபாலோ பண்றேன். 30 மினிட்ஸா ரேரா தான் ஃபாலோ பண்றேன். ஸோ எதுல நமக்கு இயர்லியா என்ட்ரி கிடைக்குதோ, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் டைம் ஃப்ரேம். இப்போ 30 மினிட்ஸ வச்சே நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அ கால் சைட்ல தான் இருக்கேன். புட் சைட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணல இப்போதைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ஸ்விங்குள்ள போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இந்த மாரி நடந்தா மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற டெக்னிக்கல். ஸோ அதன் பிரகாரம் நான் வச்சிருக்கேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்விங்குக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா தான் நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ மார்க்கெட் ஸ்விங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரிஜெக்ஷன் குடுத்துட்டு கிராக் ஆயிட்டு மறுபடியும் இந்த லோல வந்து கீழ க்ளோஸ் வைக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவல தாண்ட முடியாம மார்க்கெட் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ரிஜெக்ஷன் குடுத்து மேல பிரேக் ஆனால் அப் டூ 23,850 வரைக்கும் போகலான்ட்டும். அப்படி அப்சைட் பிரேக் ஆகாம டவுன் சைட்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜோன். 22,200லேருந்து 22,500 வரைக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோன் இன்ட்ராடே ஜோன் வந்து 22,500. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் 22,200 2 லெவல் இருக்கு. சரிங்களா? ஸோ டவுன் சைட்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஜோன் 22,200 டூ 22,500 இந்த லெவல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டால். ஓகேங்களா? ஸோ வேற என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன டிராப் பண்ணிக்குவோம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்ல
ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை வந்து எஸ்ஜிஎக்ஸ் வந்து இந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ்க்கு பதிலா மார்க்கெட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் எஸ்ஜிஎக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால கேப் டவுன் ஆயிட்டு இதுக்கு மேல வந்து புல்லிஷ் பாரா க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, சஸ்டெயின் ஆகுது, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகுதுன்னா, இட் வில் கோ அப் டூ அகைன் மார்க்கெட் இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப் டவுன் ஆனது கிரீன் பாரா இருக்கு. புல்லிஷ் பாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்னா, அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகுதுன்னா, இட் வில் கோ அப் டூ 23,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஜோனா பார்த்தீங்கன்னா 23,850 ஓகேங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 22,500ல இருந்து 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான ஜோன். ஸோ இது நடக்காம மறுபடியும் இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. 2 வியூஸ பார்த்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, டவுன் போக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லோவ சஸ்டெயின் ஆன முடியாம இந்த லைனுக்கு மேல புல்லிஷ் பாரா க்ளோஸ் வச்சு ட்ரெண்ட் கிராக் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 23,400 2வது வியூ. 3 வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணல, இந்த ஹையும் பிரேக் பண்ணல. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்றேன். இந்த லைன ரீடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன்ல ட்ரெண்ட் கிராக் ஆச்சுன்னா, இட் வில் பாசிபிள் டூ கோ அப் டூ ஃபர்ஸ்ட் லெவல் 23,400 செகண்ட் லெவல் 23,850 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயமும் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ இந்த லோ, இந்த ஹை, டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, 1 ஹவரோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, 15 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதே போல இந்த ஹையும் டே டைம் ஃப்ரேம் 1 ஹவர், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எல்லாத்துலயுமே பிரைஸ் ஆக்ஷன் ஹை அண்ட் லோ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ சேமா இருக்குன்னு சொல்ல வரேன். டே டைம் ஃப்ரேமோட லோ ஸ்விங் லோவும், ஸ்விங் ஹையும் அப் டூ 1 ஹவர்ல இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்விங் லோவும், ஸ்விங் ஹை சேமா இருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழ ஃபெயில்ட் ஆனாலும் சரி, இந்த லோக்கு ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனாலும் சரி, ஸோ சேம் பிரைஸ் ஆக்ஷன் ஹை, லோ அப்படிங்கிறனால இந்த லோவ கிராக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு டவுன் மூவும் இருக்க சான்சஸ் இருக்கு. அதே போல இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டாலும், நான் எதிர்பார்த்த மாதிரி 27,000 போக சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் நியூ ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால், ஓகே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, நியூ ஹை கூட போகலாம். அப் டூ 27,000 அதுக்கு நடுவுல 2 லெவல் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். மண்டே பாசிபிலிட்டீஸ் இதுக்கு கீழ நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கவும் சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பா குடுப்பேன். மெசேஜ் பண்றேன். ஸோ நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க அத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாட்ச் பண்ணுங்க. என்னோட லெவல்ஸ்லாம் எப்படி அக்யூரேட்டா இருக்கு, கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்றேனா இல்லையா, அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்க. ஒருவேளை நடந்திருந்தால், நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்து, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல நான் என்ன நடந்தாலும் பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆனாலோ, கன்டின்யூ ஆனாலோ, அதுக்கு தகுந்த மாரி ஆடோ, எக்ஸிட்டோ என்னால பண்ண முடியும். பட் நான் வீடியோ போடுற வரைக்கும் உங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். நான் என்னதான் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட சொன்னாலும், நீங்க உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருவேளை என்னோட அனலைசிஸ் நடக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நெறைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நெறைய நண்பர்கள் வீடியோவ பார்த்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாவும், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க இந்த சேனல டெவலப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் வீடியோவ கன்டின்யூ பண்ணி போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை தோல்வி ஏற்பட்டா நானும் வீடியோஸ் ட்ராப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
ஒரு வீடியோ போடுறதுக்கு 2, 3 ஹவர்ஸ் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் தேவைப்படுது. ஸோ என்னால ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவால ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்ல. ஸோ இந்த வீடியோ போடுறனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதே தவிர, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க சேனல் டெவலப்மெண்ட் பண்ண. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.